Taste the Daily. கொடுங்கோல் திமுக ஆட்சியை அகற்றி மக்களுக்கான பொற்கால ஆட்சியை மலர வைப்பதற்கான மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத எழுச்சி பயணத்தின் 30ஆம் நாள் பிரச்சாரம். இன்று திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் மக்களை சந்திக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. திருப்பத்தூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் கழகத்தில் இணைந்த 100க்கும் மேற்பட்ட அமமுகவினர். முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி ஏற்பாட்டில் அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு கழக பொதுச் செயலாளர் வாழ்த்து தெரிவித்து வரவேற்பு. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக செயல்படும் ஸ்டாலின் அரசை கண்டித்து 13 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர்கள் நள்ளிரவில் குண்டுகட்டாக கைது. போராட்டக்காரர்களை எட்டிக்கூட பார்க்காத ஸ்டாலினின் போலி சமூக நீதி பிம்பத்தை தூய்மை பணியாளர்களின் போராட்டம் சுக்குநூறாக உடைத்துவிட்டதாக மக்கள் கருத்து. தூய்மை பணியாளர்களிடம் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை ரவுடிகளைப் போல நடந்து கொண்ட கொடூரம். பெண்களை ஆண் காவலர்கள் எட்டி உதைத்ததால் போராட்டக்காரர்கள் கடும் ஆத்திரம். கைதின் போது மயங்கி விழுந்த பெண் தூய்மை பணியாளருக்கு முதலுதவி கூட கொடுக்காமல் மனிதாபிமானம் அற்று செயல்பட்ட ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை. கைது செய்யப்பட்ட போராட்டக்காரர்களிடம் இருந்து செல்போனை பறித்து வைத்துக் கொண்டு கொடுக்க மறுத்த பெண் காவலரிடம் நீதிமன்றம் செல்போன்களையும் பறிக்க உத்தரவிட்டதா என கேட்டு போராட்டக்காரர்கள் வாக்குவாதம். கைது செய்த தூய்மை பணியாளர்களை பேருந்தில் வைத்து சரமாரியாக தாக்கிய அராஜக அரசின் ஏவல் துறை. ரவுடி மாடல் ஸ்டாலின் அரசு ஒழிக என தூய்மை பணியாளர்கள் ஆவேசம். பதிமூன்று நாட்களாக போராடியவர்களை நள்ளிரவில் கைது செய்த ஏமாற்று மாடல் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையின் அராஜக போக்கால் மயக்கமடைந்த தூய்மை பணியாளர்கள் மருத்துவமனையில் அனுமதி. நியாயமான கூலிக்காக போராடியவர்களை எட்டிக்கூட பார்க்காமல் திரைப்படம் பார்த்து விமர்சனம் கூறும் அப்பா மகனின் கொடுங்கோல் ஆட்சிக்கு இந்த போராட்டமே முடிவுரை எழுதும் என மக்கள் கடும் கண்டனம். ஒருபுறம் கூலிக்காக போராடும் தொழிலாளர்கள், மற்றொரு புறம் கூலி திரைப்படம் பார்த்து மகிழும் முதல்வர்.
இதுதான் இன்றைய தமிழ்நாட்டின் அவல நிலை என மக்கள் கடும் விமர்சனம். சென்னையில் அமைதியான முறையில் போராடிய தூய்மை பணியாளர்களை குண்டுகட்டாக கைது செய்து சைதாப்பேட்டை முதல் வேளச்சேரி வரை குழுவாக 8 இடங்களில் அடைத்து வைத்த காவல்துறை. நாளை சுதந்திர தின விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் தூய்மை பணியாளர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டிராத வண்ணம் சட்டவிரோத காவலில் வைத்துள்ளதாக குற்றச்சாட்டு. ரிப்பன் மாளிகை வாசலில் நள்ளிரவில் அடக்குமுறையை ஏவி ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் தூய்மை பணியாளர்களை அடித்து நொறுக்கி அங்கிருந்து அகற்றி பல்வேறு இடங்களில் சிறை வைத்துள்ளதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். யார் அவர்கள்? சமூக விரோதிகளா, குண்டர்களா, நக்சலைட்டுகளா? இல்லையே, ஏழை எளிய மக்கள்தானே என பொதுச் செயலாளர் வேதனை. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அதற்கு நேர்மாறாக செயல்பட்டதை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் அறவழியில் போராடியது ஒரு தவறா என எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. அவர்களோடு டீ, காஃபி அருந்தியது போல் போட்டோஷூட் எடுத்துக் கொண்டீர்களே, அப்போது மட்டும் இனித்தது, இப்போது நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை கேட்கும்போது கசக்கிறதா எனவும் காட்டமாக விமர்சனம். எதிர்க்கட்சித் தலைவராக நீங்கள் இருந்தபோது எழுதிய கடிதங்களில் எந்த வழக்கு இருந்தாலும் இவர்கள் பணி நிரந்தரம் செய்யுங்கள் என்று நாடகமாடினீரே, நினைவில் இருக்கிறதா என ஸ்டாலினுக்கு புரட்சித் தமிழர் கேள்வி. நள்ளிரவில் அடாவடித்தனமாக வலுக்கட்டாயமாக நலிவடைந்த தூய்மை பணியாளர்கள் மீது 79 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் இதுபோன்ற ஒரு அடக்குமுறையை எந்த அரசும் ஏவியதில்லை எனவும் கண்டனம். எட்டுக்கும் மேற்பட்ட இடத்தில் சிறை வைக்கப்பட்டுள்ள தூய்மை பணியாளர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் எனவும் இந்த அடாவடி நடவடிக்கைகளால் காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்கவும் எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். தூய்மை பணியாளர்களின் கண்ணீரை, வலியை, வேதனையை தமிழ்நாடே பார்த்து கலங்குகிறது. அவர்கள் சிந்திய ஒவ்வொரு கண்ணீருக்கும் நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் எனவும் புரட்சித் தமிழர் கண்டனம். கூலிப்பட இசை வெளியீட்டிற்கும் படத்தை பார்த்து விமர்சனம் செய்யும் நேரம் இருக்கும். ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலினின் திமுக ஆட்சியின் வாரிசு அமைச்சருக்கு கூலிக்காக போராடும் மக்களை சந்திக்க மனமில்லாதது அதிகார மமதையின் உச்சம் என மக்கள் கடும் விமர்சனம். தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதியை மறந்து ஆணவத்தில் ஆடும் ஸ்டாலினின் ஆட்சியில் 2026 தேர்தலில் துடைத்து எறியப்படும் என தூய்மை பணியாளர்கள் ஆவேசம். கடலூர் மாநகராட்சியில் 3 மாதங்களாக சம்பளம் மற்றும் PF வழங்காத ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டம். சம்பளத்தை கேட்டா அந்த நாயை வெளியே தோர்த்து உள்ள விடாதேன்றாங்க சார். எங்களுக்கு மரியாதை கிடையாது. PF 2-3 வருஷமா PF பிடிக்கிறாங்க. அதை பத்தி கேட்டா இவங்களை கேட்டா எங்களுக்கு தரேன்றாங்க. சூப்பர்வைசர் கிட்ட டெய்லி நாங்க சண்டை மாட்டி கிடக்குறோம். ஆனா இவங்க செக் வாங்குறவங்க அந்த நாயை வெளியே தோர்த்துன்னு சொல்றாங்க. அடிப்படை வசதிகளை கேட்டால் கொடுங்கோல் ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் அநாகரிக வார்த்தைகளில் பேசி அடிமைகளைப் போல நடத்துவதாக தூய்மை பணியாளர்கள் வேதனை. எப்படி ஒரு பிள்ளைங்களை பள்ளிக்கூடம் அனுப்புறது, எப்படி நாங்கள் சாப்பாடு செஞ்சு கொடுத்து அனுப்புறது, நாங்கள் எப்படி ஒரு லோனை தண்டலை கட்ட முடியும்? என்ன சார் பண்ணுறது? இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சம்பளம் போட மாட்டாங்க. இந்த மாதிரி சைன் பண்ணால் தான் 1 மாதம் சம்பளம் போடுறாங்க. அது 10 நாள் மேலே ஆயிடுது அது 1 மாதம் சம்பளம் போட. கடலூரில் 3 மாதமாக சம்பளம் வழங்கப்படாததை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை காவல்துறையை வைத்து அப்புறப்படுத்திய மாவட்ட நிர்வாகம். மக்கள் விரோத ஸ்டாலின் அரசின் நிர்வாகம் நியாயம் கேட்பவர்களை ஒடுக்க காவல்துறையை ஏவல் துறையாக பயன்படுத்தி அடாவடி செய்வதாக குற்றச்சாட்டு. சென்னை கோயம்பேடு பகுதியில் இளைஞர்களை சீரழிக்கும் சுமார் 3.5 கிலோ
ஹெராயின் போதைப்பொருள் கடத்திய தம்பதி சிக்கினர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் செயலிழந்த காவல்துறையால் போதைப்பொருள் விற்பனை அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூரில் போலி ஆவணங்கள் மூலம் ராணுவ வீரர்களான தனது 2 மகன்களின் சொத்தை மாவட்ட திமுக துணை செயலாளர் TK மோகன் பறித்துவிட்டதாக கழக பொதுச் செயலாளர் எழுச்சி பயணத்தில் பதாகை ஏந்தியபடி நின்ற முதியவர். திமுக ஆட்சி என்றாலே நில அபகரிப்பில் தைரியமாக ஈடுபடுவார்கள் என்பதற்கு முதியவர் ஏந்தியிருக்கும் பதாகையே சாட்சி என மக்கள் விமர்சனம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பெற்றோர்கள் வேதனை. சென்னை ராயப்பேட்டை பகுதியில் வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருக்கும் கணவரை கண்டித்த மாமனார் மீது தனது மகளை பாலியல் வன்கொடுமை செய்ததாக போலி போக்சோ புகார் கொடுத்த மருமகள். உண்மை தன்மைகளை ஆராயாமல் நடவடிக்கை எடுக்கும் காவல்துறை மீது பயமின்றி இதுபோன்ற போலி புகார்களும் ஏவல் துறை கொண்டு பழிவாங்கும் நடவடிக்கையும் தொடர்வதாக எழும் விமர்சனம். திருச்சி பொன்மலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற அஞ்சலக பெண் ஊழியரை பின்தொடர்ந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காவலர் பிடிபட்டார். பாதுகாப்பு தர வேண்டிய காவலர்களே விடியா திமுக ஆட்சியில் காமுகர்களாக மாறியுள்ளதாக மக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் நெய்வேலி சார்பு நீதிமன்றத்தில் பெண்கள் கழிப்பறையில் கேமரா வைத்து பதிவு செய்த வீடியோவை சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு அனுப்பி மிரட்டல். திமுகவை சேர்ந்த அரசு வழக்கறிஞரின் குமாஸ்தா பிடிபட்ட நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் நீதி வழங்கும் நீதிமன்றத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை உள்ளதாக குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே இருசக்கர வாகனத்தில் லிப்ட் கேட்டு வந்த 63 வயது மூதாட்டியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 23 வயது இளைஞர். பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் தமிழகம் என தம்பட்டம் அடிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் தொல்லைகள் அதிகரித்து வருவதால் பெண்கள் அச்சம். தமிழக இளைஞர்களை சீரழிப்பதற்காக கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பகுதியில் வீட்டில் கஞ்சா செடி வளர்த்த இளைஞர் சிக்கினார். குற்றங்களை தடுக்காமல் ஏவல் துறையாக மாறிய காவல்துறையால் தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் அதிகரித்ததுடன் கஞ்சா செடியை பயிரிடும் அளவிற்கு துணிந்த சமூக விரோதிகள். காஞ்சிபுரம் அருகே இளைஞர்களுக்கும் கனரக வாகன ஓட்டுநர்களுக்கும் பாலாற்றங்கரையில் மறைந்திருந்து கஞ்சா விற்பனை செய்த இளைஞர் பிடிபட்டார். திறனற்ற ஸ்டாலின் அரசு காவல்துறை கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த தவறியதால் நெசவு தொழிலுக்கு பெயர் பெற்ற காஞ்சிபுரம் போதைப் பொருட்கள் விற்பனையகமாக மாறியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் விற்கப்படும் பீடி சிகரெட்டுகளை பறிமுதல் செய்யும் போலீசார் அவற்றை மற்ற கடைகளில் விற்பதாக குற்றச்சாட்டு. சட்டவிரோத புகையிலை பொருட்கள் தடுப்பு நடவடிக்கை என்ற பெயரில் போலீசாரே சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாக விளாசும் மக்கள். பெங்களூருவில் இருந்து கண்டெய்னர் லாரி மூலம் சென்னையை அடுத்த ஆவடிக்கு கடத்தி வரப்பட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 1100 கிலோ குட்கா சிக்கியது. கலெக்ஷன் திமுக ஆட்சியில் தமிழக எல்லை சோதனை சாவடியில் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிக் கொண்டு போதைப்பொருள் கடத்தல் வாகனங்களை அனுமதிப்பதாக குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே யூடியூப் பார்த்து நாட்டு துப்பாக்கி தயாரித்த நரிக்குறவ இளைஞர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினரின் அலட்சியத்தால் சட்டவிரோத செயல்கள் குடிசை தொழில் போல் நடைபெறும் அவலம். சிவகாசி அருகே முன்விரோதம் காரணமாக பால் வியாபாரியை கம்பியால் அடித்து கொலை செய்து சடலத்தை சாக்கு பையில் வைத்து ஆற்று பாலத்தின் கீழ் வீசியவர் பிடிபட்டார். சிவகாசியில் கடந்த 3 நாட்களுக்குள் 2 கொலைகள் நடைபெற்றுள்ள நிலையில்
ஸ்டாலின் ஆட்சியில் கொலைகள் நடக்காத நாளே இல்லை என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக மக்கள் விமர்சனம். புதுக்கோட்டை மாவட்டம் ஐயனார்பட்டியில் கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட மோதலில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர் உயிரிழந்ததால் கொலை வழக்கு பதிவு. கொலை வழக்கில் தொடர்புடையவர்களை கைது செய்ய கோரி உயிரிழந்தவரின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பாக்கம் கிராமத்தில் உள்ள சமுதாய கூடத்தில் 10 நாட்கள் அனுமதி கேட்டுவிட்டு 8 மாதங்களுக்கு மேலாக தங்கியிருக்கும் காவல்துறையினர். ஆத்திரமடைந்த கிராம பெண்கள் சமுதாய கூடத்தில் உள்ள காவலர்களை முற்றுகையிட்டு வாக்குவாதம். ராணிப்பேட்டை மாவட்டம் கைனூர் அருகே கோயில் 3 வீடுகளில் நுழைந்த மர்ம நபர்கள் 10 சவரன் நகை 20,000 ரூபாயை கொள்ளையடித்துவிட்டு தப்பி ஓட்டம். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் குற்றச் செயல்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 40 சவரன் தங்க நகைகள் திருட்டு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் முறையாக ரோந்து பணியில் ஈடுபடாததால் திருட்டு சம்பவங்கள் அதிகரிப்பதாக பொதுமக்கள் வேதனை. வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூர் அருகே போதிய பேருந்து வசதியின்றி தவித்து வரும் பள்ளி மாணவ மாணவிகள் முட்டி மோதி பேருந்தை பிடித்து ஆபத்தை உணராமல் தொங்கியபடி பயணிக்கும் அவலம். நெரிசல் நேரங்களில் கூடுதல் பேருந்துகள் இயக்க திறனற்ற திமுக அமைச்சர் சிவசங்கருக்கு பெற்றோர்கள் வலியுறுத்தல். பணி பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி கோவை மாநகராட்சி அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களிடம் மகளிர் உரிமைத் தொகை ரத்து செய்யப்படும் என மிரட்டல் விடுத்ததோடு ஏவல்துறையை கொண்டு கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்ட மாநகராட்சி நிர்வாகம். அட்டை பூச்சி ரத்தம் உறிஞ்சுவதைப் போல் தங்களின் உழைப்பை ஸ்டாலின் மாடல் திமுக அரசு உறிஞ்சுவதாக தூய்மை பணியாளர்கள் வேதனை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டாட்சியர் அலுவலகம் முன் நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததை கண்டித்தும் நெல் மூட்டை விலையை உயர்த்த கோரியும் விவசாயிகள் நூதன போராட்டம். விவசாயத்தை விட்டு வேறு தொழில்களுக்கு மாறும் நிலைக்கு விடியா அரசு தங்களை தள்ளியுள்ளதாக விவசாயிகள் குமுறல். சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்பு அமைதியான முறையில் போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்களை குண்டுகட்டாக கைது செய்து காவல்துறையினர் அராஜகத்தில் ஈடுபட்டதை கண்டித்து நந்தனம் கலை கல்லூரி மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஸ்டாலின் அரசு சர்வாதிகார போக்கில் செயல்படுவதாக மாணவர்கள் கண்டன முழக்கம். விளம்பரத்திற்காக தொடங்கப்பட்ட தாயுமானவன் திட்டத்திற்கு தனியாக பணியாளர்களை அமர்த்தாமல் நியாய விலைக்கடை ஊழியர்களையே பயன்படுத்துவதால் கடைக்கு வரும் மக்கள் அவதி. முட்டாள்தனமான திட்டம் எனவும் தாய்மார்களை அலைக்கழிப்பதுதான் தாயுமானவர் திட்டமா எனவும் மக்கள் காட்டமாக கேள்வி. தோறும் ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் கடையை பூட்டிட்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ இங்கே வர மக்கள் என்ன பண்ணுவான்?
இங்கே ரேஷன் பொருள் வாங்க வர மக்கள் என்ன பண்ணுவான்? அப்போ நீ கடையை திறந்து வச்சுட்டு அதுக்கு ஒரு ஆளை நியமிச்சு நீ அங்கே போய் கொடுத்தா பரவாயில்ல. நீ ஒரு ஆளை நியமிக்கவும் மாட்ட. இந்த கடையில் வேலை செய்கிற ஆளையே நீ அங்கேயே அனுப்புவ. அவன் 2 வேலை எந்த வேலை செய்வான்? நீ வீடு வீடாக போகிறதுக்கு ஒருத்தர் நியமி, கடையில் பார்க்க ஒருத்தர் நியமி, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஆள் நியமிச்சாக்கா இதனால் மக்கள் தான் பாதிக்கப்படும். என்ன என் முட்டாள்தனமான திட்டமாக இருக்கே? கேட்டால் தாய்மானவர் திட்டம்னு சொல்லிட்டு இருக்கிற தாய்மார்கள்லாம் வேதனைப்படுத்துறது தான் தாய்மானவர் திட்டமா? சென்னை மாநில கல்லூரியில் 78 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு உதயநிதி திறந்து வைத்த புதிய கேண்டீனுக்கு மாத வாடகையாக 84,000 பொதுப்பணித்துறை நிர்ணயித்ததால் இழுத்து பூட்டப்பட்ட கேண்டீன். விளம்பர நோக்கத்திற்காக மக்களின் வரிப்பணத்தை வீணடித்து வரும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கண்டனம். தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் நடந்த திறன் தேர்வில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் சுமார் 7.5 லட்சம் மாணவர்கள் தமிழ், ஆங்கிலம் மற்றும் அடிப்படை கணிதத்தில் தேர்ச்சி பெறவில்லை என அதிர்ச்சி தகவல். தனது ஆட்சியில் தமிழகம் கல்வியில் சிறந்து விளங்குவதாக செல்லும் இடமெல்லாம் பெருமை பேசும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என மக்கள் கேள்வி. சென்னை மாநில கல்லூரி மகளிர் விடுதியில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பழமை வாய்ந்த விடுதி எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் இருப்பதாக மாணவிகள் குற்றச்சாட்டு. வருஷமாக நாங்கள் போராடுறது வந்து அடிப்படை வசதி வேணும் மட்டும்தான். நாங்கள் ஏதோ புதுசாக கட்டித்தாங்க அந்த மாதிரி கேட்கல. அடிப்படை வசதி, ரெஸ்ட் ரூம் சரி செய்யுங்க அந்த மாதிரி தான் கேட்குறோம். லாஸ்ட் இயர் வந்து 600 இருந்தாங்க. அதே மாதிரி டெஃபனம்ஸ்க்கான காலேஜில் ஹாஸ்டல் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. சிஎம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சார். அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்டல் என்னாச்சு, க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் இருக்கிறதுக்கு அந்த ஹாஸ்டல் எதுக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். அந்த ஹாஸ்டல் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே 700 இருக்காங்க. ஒரு ரூமில் 4 பேர் 3 பேர் தான் இருக்க முடியுன்ற ஒரு ரூமில் 7-8 பேர் வந்து இருக்கிறாங்க. எல்லாரும் கீழே படுக்கிறாங்க. எல்லா சாப்பாடுலையும் புழு இருக்குது. இல்லாதப்பட்டவங்க தான் கவர்மெண்ட் ஹாஸ்டலுக்கு வராங்க. கவர்மெண்ட் ஹாஸ்டல் இப்படி இருந்தால் எங்கே நாங்கள் போகிறது? மதுரையில் சாலையில் நடந்து சென்ற வியாபாரியை கடித்து குதறிய வெறிநாய் அடுத்தடுத்து 2 கடித்ததால் பரபரப்பு. நீதிமன்றம் குட்டு வைத்தும் ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் வெறிநாய்களை கட்டுப்படுத்த தவறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் மழவராயநல்லூர் கிராமத்தில் ரேஷன் கடை சரிவர திறக்கப்படாததால் ஏழை எளிய மக்கள் உணவுப் பொருட்கள் இன்றி தவிப்பு. கரப்ஷன் ஸ்டாலின் ஆட்சியில் ரேஷன் பொருட்களை பொதுமக்களுக்கு விநியோகிக்காமல் கள்ளச்சந்தையில் விற்பதாக மக்கள் வேதனை. ஸ்டாலின் ஆட்சியில் கடையை சரியாக திறக்காமல் இன்று போய் நாளை வா என கடை விற்பனையாளர் திருப்பி அனுப்புவது தொடர்கதையாகி வருவதாக மக்கள் கண்ணீரோடு குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல். நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட 180 வீடுகளை இடித்து 2 ஆண்டுகள் ஆகியும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்காமல் ஸ்டாலின் அரசு அலைக்கழிப்பதாக குற்றச்சாட்டு. தமிழக டிஜிபியை முறையாக நியமிக்க நடவடிக்கை எடுக்காதது தொடர்பாகவும் திமுகவின் ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கைக்கு ஓடிபி பெறுவதற்கு எதிரான வழக்குகளும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் இன்று விசாரணை. மாநில அரசின் சட்ட நடவடிக்கைகளுக்கும் ஆட்சியின் பொறுப்புணர்விற்கும் நேரடி தாக்கம் உள்ள இந்த வழக்குகளின் விசாரணையை உற்றுநோக்கும் அரசியல் வட்டாரங்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் அத்திப்பாக்கத்தில் அரசு பேருந்தில் கூட்ட நெரிசலால் மாணவர்கள் ஜன்னல் மற்றும் படிக்கட்டில் தொங்கிக் கொண்டு ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் அவலம். போதிய பேருந்துகளை இயக்காமல் மாணவர்களின் உயிரோடு ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் துறை அமைச்சர் சிவசங்கர் விளையாடி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் சோழவந்தானில் கால்வாயில் ஏற்பட்ட உடைப்பால் வயல்களில் தண்ணீர் சூழ்ந்து சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க கோரி விவசாயிகள் கோரிக்கை. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியின் பொதுப்பணி மற்றும் வருவாய்த்துறையினர் நேரில் ஆய்வு. சிதலமடைந்த கால்வாயை விரைந்து சீரமைக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல்.
தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மாநில நெடுஞ்சாலைகளை கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் ஒப்படைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 18ஆம் தேதி மாநிலம் முழுவதும் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகங்கள் முன்பு குடும்பத்துடன் போராட்டம் நடத்தவுள்ளதாக சாலை பணியாளர் சங்கம் எச்சரிக்கை. மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் சுங்கச்சாவடிகள் அமைத்து கட்டண வசூல் வேட்டை நடத்தினால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் இருப்பதாகவும் இந்த ஆணையத்தை கலைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள கோட்டையூர் கிராமத்தில் சேதமடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ள அங்கன்வாடி மைய கட்டிடத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படாத அவலம். குழந்தைகளின் பாதுகாப்பை பற்றி சிந்திக்காத ஸ்டாலின் அரசு ஆட்சியில் இருந்து என்ன பயன் என மக்கள் காட்டமாக கேள்வி. தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் கேம்பஸ் இன்டர்வியூ குறித்து சில கல்லூரிகள் இன்டர்ன்ஷிப் வேலைகளை முழுநேர வேலை, அதிகப்படியான சம்பளம் என்று போலி விளம்பரங்கள் மூலம் ஏமாற்றுவதாக புகார். திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாநில உயர்கல்வி மன்றம் பிளேஸ்மெண்ட் விளம்பரங்களை கண்காணிக்காமல் அலட்சியமாக இருப்பதால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு வேலைவாய்ப்பு குறித்து தவறான எதிர்பார்ப்புகள் உருவாகும் அபாயம். சென்னை அடுத்த பூந்தமல்லியில் பராமரிப்பாளரையே கடித்து குதறிய ராட்வீலர் நாய். கை, கால், முகத்தில் பலத்த காயமடைந்தவருக்கு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக பல மடங்கு உயர்ந்த விமான டிக்கெட்டுகள் விலை. சாதாரண நாட்களின் 4000 இருந்த சென்னை மதுரை விமான கட்டணம் இன்று 4 மடங்கு அதிகரித்து 16,769 ரூபாயாக உயர்ந்துள்ளதாக பயணிகள் அதிருப்தி. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கோலாகலமாக நடைபெற்ற ஆவணி திருவிழா கொடியேற்றத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம். விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் பருவமழை தொடங்கியதில் இருந்து இதுவரை 241 பேர் உயிரிழப்பு. இயற்கை பேரிடர்கள் மற்றும் உட்கட்டமைப்பு பாதிப்பு ஆகிய இருவகை அச்சுறுத்தல்களால் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக மாநில பேரிடர் மேலாண் கழகம் அறிவிப்பு. நாடு முழுவதும் பெரும் பிரச்சனையாக மாறியுள்ள தெருநாய்கள் விவகாரம் குறித்த வழக்கு 3 நீதிபதிகள் அமர்வுக்கு மாற்றம். உச்சநீதிமன்றத்தில் இன்று அவசர விசாரணை. $34.5 பில்லியன் கொடுத்து கூகுள் குரோமை விலைக்கு வாங்க முன்வந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் தலைமையிலான பெர்ப்ளெக்சிட்டி AI நிறுவனம் தேடுபொறி சந்தையில் ஒரே ஒரு விற்பனையாளர் முறையை தடுக்கும் வகையில் குரோமை விற்க அமெரிக்க நீதிமன்றம் பரிந்துரைத்த நிலையில் குரோமுக்கு மிகப்பெரிய ஆஃபரை வழங்கிய பெர்ப்ளெக்சிட்டி ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பேன் நகரில் நடைபெற்ற ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய மகளிர் அணியை வீழ்த்தி இந்திய ஏ மகளிர் அணி வெற்றி. 215 ரன்கள் இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 42 ஓவர்களில் 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் முன்னாள் மற்றும் மூத்த வீரர்கள் வீராங்கனைகளுக்கான உலக நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டியில் சென்னை வீரர் அரவிந்த் நயினார் 200 மீட்டர் பேக்ஸ்ட்ரோக் பிரிவில் வெண்கலம் வென்று அசத்தல். ஆண்கள் பிரிவில் பதக்கம் வென்ற ஒரே இந்தியர் என்ற பெருமையை பெற்றார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பிரான்ஸ் வீராங்கனை வர்வரா கிரட்சேவா காலிறுதிக்கு முந்தைய 4வது சுற்றுக்கு தகுதி. செக் குடியரசு வீராங்கனை கரோலினா முகாவோ போராடி தோல்வி. யுக்ரைன் உடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்த ரஷ்ய அதிபருடன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நாளை பேச்சுவார்த்தை. சந்திப்புக்கு பின் போரை புதின் தொடர்ந்து நடத்தினால் ரஷ்யா மிக கடுமையான விளைவுகளை சந்திக்கும் என ட்ரம்ப் எச்சரிக்கை.